இந்த வீடியோவில் ஒரு கம்பெனி எதுக்காக ஆன்லைனுக்கு வரணும் அண்ட் ஆஃப்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற நிறைய கம்பெனிகள் இருக்குது. பட் எதுக்காக சில கம்பெனிகள் வந்து ஆன்லைனுக்கு வரணும், இது மூலமாக வந்து அவங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஏ இந்த ஒரு கம்பெனி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பி இந்த ஒரு கம்பெனி இருக்குது. இரண்டு பேருமே 2020 கம்பெனிகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 கடை இருக்குது, சரியா? 2 பேரும் வந்து 2020 வந்து இவங்களுடைய கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்டு இவங்களுக்கு கஸ்டமரும் இருக்குது, சரியா? இவர் வந்து ஏ வந்து ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாரு, ஆஃப்லைன்லேயும் வந்து சேல் பண்ணுறாரு. அதே சமயம் பி வந்து ஆஃப்லைனில் செல் பண்ணுறாரு, ஆஃப்லைனில் மட்டும்தான் செல் பண்ணுறாரு, சரியா? இப்போ ஏவோட கஸ்டமர் ஃபாரினுக்கு போயிட்டாரு. ஏ கிட்ட நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஏவோட கஸ்டமர் ஒருத்தர் ஃபாரினுக்கு போயிட்டாரு. ஸோ இவர் ஃபாரின்ல இருந்து இவர்கிட்ட ஆர்டர் பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் ஜஸ்ட் டெலிவரி பண்ணிடுவார். ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் இருக்காரு, இல்லையா? இதே சமயம் பியோட கஸ்டமர் ஒருத்தர் ஃபாரின் போயிட்டாரு. பட் இவரால் இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு சொன்னால், இவர் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் செல் பண்ணுறாரு. இவர்கிட்ட டிரெக்டாக போனால் தான் இவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம், இல்லையா? ஸோ பியோட கஸ்டமர் என்ன செய்வாருன்னு சொன்னால், ஏ கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவார். ஏன்னா இவர் ஷிப்பிங் பண்ணுவார். ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் இருக்காரு, கரெக்டா? ஸோ இதனால் இவர் வந்து ஏ கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவார். ஸோ இதே மாதிரி பியோட சில கஸ்டமர்ஸ் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவர்கிட்ட ஆஃப்லைனில் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்க வந்து அந்த சொகுசை விரும்புகிறாங்க. ஸோ இந்த ரீசனால் ஏ கிட்ட வந்து நிறைய சேல்ஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுதோ பியோட கஸ்டமர், ஏன்னா இவர் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்காரு, பியோட கஸ்டமர் இங்கே போவாங்க. ஸோ இந்த மாதிரி போகும் பொழுதோ நிறைய கஸ்டமர் இங்கே போவாங்க. இந்த மாதிரி போகும் பொழுதோ ஏயோட பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ 2024 ஆகும் பொழுதோ இவரோட பிஸ்னஸ் வந்து நல்ல குரோ ஆகும். ஸோ அதே சமயம் 2024 இவர் ரியலைஸ் பண்ணுவார், நான் ஆன்லைனுக்கு கண்டிப்பாக வரணும் அண்ட் இது மூலமாக தான் எனக்கு பிஸ்னஸ் நடக்கும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வரலன்னு சொன்னால் அண்டு இப்போவே வந்து கொண்டு வந்து கொள்ளுங்க. அண்ட் உங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணிக்கொள்ளுங்க ஃபியூச்சருக்காக. ஃபியூச்சர் வந்து ஃபியூச்சர் என்ன, இப்போவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் எல்லா பிஸ்னஸும் வந்து போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட்டிங் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ உங்களோட கம்பெனியை நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் க்ரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போவே வந்து உங்களோட மார்க்கெட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.